வாழ்க வாழ்க ரூபாமா வாழ்க 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 வாழ்க. இவள் தான் காங்கிரஸ். ராஜீவ் காந்தி செலவு வாழ்க வாழ்க. ரூபம். நண்பர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரர்களே, அனைவருக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்து இந்த சிலை திறப்பு விழாவுக்கு வரவை தந்திருக்கும் நட்சத்திர நம்முடைய அன்பு சகோதரி ரூபகலா சசிதரன் அவர்களே, இந்த சிலைக்காக பாடுபட்ட சிறப்பு முயற்சியாக எடுத்துக் கொண்டிருக்கும் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா இந்த சலை வந்து நான் சொல்லலாம் ஒரு 5 நிமிஷம் சொல்லி ஆக அது யாரும் புரிஞ்சுக்கூடாது. இந்த சலையுடைய ஹிஸ்டரி தான் யார் இந்த சலைக்காக பாடுபட்டிருந்தோம். இந்த சலை இந்த சலை எதுக்காக வந்தது என்று சொல்லணும். இதுல வந்து நம்ம காங்கிரஸ்ல அந்த காலத்துல நிறைய பேர் சீனியர் காங்கிரஸ் எல்லாம் தெரியும். குரூப்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் ஒன்று சம்பத்குமார், நசீர் அஹமத், கேஎச் முனியப்பா, ஜெய்பால், இந்த 2 குரூப்ல ஒன்று காங்கிரஸ். அதுல அவர் ஒரு பங்கன் போனா நான், அவர் இந்திரா காந்தி போனா நானும் இந்திரா காந்தி பங்கன். இது மாமூலா போயிடுது. அந்த டைம்ல திடீர்னு நான் டிஸ்ட்ரிக்ட் ஆர்டர் செக்ரட்டரி சம்பத்குமார் டிஸ்ட்ரிக்ட் யூத் காங்கிரஸ் நான் ஒரு நோட்டீஸ் போட்டேன். நகரத்துல ராஜீவ் காந்தி சிலையை வைக்கிறேன்னு போட்டேன். உடனே அவர் என்ன பண்றாரு, ஜெய்பால் வச்சு அவன் எங்க எம்எல்ஏ டிக்கெட் கேட்க போறான்னு ஒரு எண்ணத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு, இங்க ஒரு மண் சிலை எடுத்து வந்து வச்சிட்டாரு. இதுக்கு ஒரு கமிட்டி பண்ணாரு. அந்த கமிட்டிக்கு சேர்மன் ஷாண்டி. அவங்க ஒரு 4-5 பேர் குரூப் பண்ணி ஜெய்பால் அட்டாக் கொடுக்குறேன்னா ஷாண்டி தான் கட்டி. நான் யாருக்கும் பயப்படல, அந்த காலத்திலையும் பயப்படல, இப்போ. அப்போ அந்த கமிட்டி வந்து அப்படியே நின்றுச்சு. நான் செய்றேன், நீ செய்றேன், நான் செய்றேன், நீ செய்றேன்னு அப்படியே போயிடுச்சு. நம்முடைய கால்பாடு கேஎச் முனியப்பன் பல டைம் சாசாத் வீட்டுல நாங்கெல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்ல எம்பி சொன்னாரு. அப்ப மினிஸ்டர் இது சரியா உடனே பண்ணுப்பா. இருந்தாலும் அவருடைய புதல்வி எம்எல்ஏ என்னுடைய அன்பு தங்காட்சி செய்தாங்கன்னா நான் பெருமைப்படும். அவர் மீண்டும் இந்த நிகழ்ச்சியில தங்கவேல நிறைய சேவை நான் சொல்ல வர்றேன். அது அப்புறமா பேசலாம். இந்த செலவுடைய விஷயம் அவள் தான். திடீர்னு வந்து ஷாஜாத்துக்கு அந்த அம்மா வந்து பபுலுக்கு டைரக்ஷன் கொடுத்தாங்க, இதை வந்து செய்யணும். அப்ப நான் பபுல கேட்டேன், யார் பாஸ் வந்து வந்து செய்யணும். இல்ல அது எதுவும் மாற இல்ல, நிறைய டைம் ஏகத்துல கூட சொல்லுவாங்க. அப்புறமா வள்ளல் மின்சாமி பிரசிடண்ட் ஆச்சு சொல்ல, நானு ஜெர்மன் எல்லாம் சேர்ந்து முனிசிபாலிட்டியில கொஸ்டின்ஸ் கேட்கணும். அந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணா, ஒரு பிரைம் மினிஸ்டருடைய செலவு வந்து நீ கண்ணா கேட்குது. இதை வந்து முனிசிபாலிட்டி பண்றதுல நீங்க வெங்கத்துல வைக்கணும்னு நான் பாடுபட்டேன். வெங்கத்துல நீங்க வந்து செய்யணும்ட்டு இந்த சிலையை வந்து நாங்க சொன்னோம். முனிசிபாலிட்டியில வந்து அது வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல. அப்போ வள்ளல் மின்சாமி ஏன் எடுத்துக்கலன்னா அதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு. ஒரு பிரைம் மினிஸ்டருக்கே ரைட்ஸ் இல்லாத முனிசிபாலிட்டி நம்ம நடத்தணும். அவருக்கு ரைட்ஸ்க்குது, அந்த அமௌண்ட் கொடுக்கறதுக்கு ரைட்ஸ்க்குது. நானும் ஜெர்மன்லாம் கொஸ்டின்ஸ் எடுத்து 10 லட்சம் சாங்ஷன் பண்ணோம். ஆனா மேடம் வந்து உட்காந்து ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்றது கூட நாங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் போட்டோம். இல்ல மேடம் சொன்னாங்க, இல்ல இது வந்து ரெகுலேஷன் பார்த்து இது வந்து 10 lakhs ஒதுக்குங்கன்னு கூட சொன்னாங்க. ஒதுக்காதான் இது 1 வருஷம் 2 வருஷம் ஓடின பிறகுதான் நம்முடைய பபுல் மேடம் சொல்லி, மேடம் அவர்கிட்ட சாசார் கிட்ட சொல்லி இந்த சிலையை ஓபன், அவர் ஒரு 6-7 லட்சம் 10 லட்சம் நீங்க செலவு பண்ணி இந்த சிலையை ஒரு அழகுபடுத்திக்கிறாருன்னா பபுலுக்கு நான் எப்படி நன்றி சொல்றேன்னு சொல்லு. ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டது இந்த சிலைக்காக கஷ்டப்பட்டோம். இந்திரா காந்தி சிலைக்காக கஷ்டப்பட்டோம். அப்ப கூட குறிப்பிட்டு தான் இந்திரா காந்தி சிலை ஓபன் பண்ண சொல்ல நசீர் அஹமத் ராஜேஷ் பைலட் ஓபன் பண்றாரு. ராஜேஷ் பைலட் ஓபன் பண்றாரு. நாங்க ஒரு 200 பேர் வெளியே விட்டாங்க, எங்க உள்ள அப்போட குறிப்பிட்டு தான். இது இந்த குறிப்பிட்டு தான் நீங்க காங்கிரஸ் வந்தது. காங்கிரஸ் யாரும் வளர்க்கணும்னு சொல்லி எல்லாம் வந்தது.
இப்ப சொல்றாரு வள்ளல் சாருக்கு நான் பெருமை சொல்றேன். சம்திங் யாரோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, காங்கிரஸ்காரெல்லாம் பேசணும்னு சொல்றாரு. வெல்கம் பண்றேன். இது உண்மையான வெல்கம் தான். சம்திங் வேலை செஞ்சுக்கிறாங்களா, அதுக்கு முன்ன என்ன செஞ்சுக்கிறாரு, அதுக்கு முன்ன என்ன செஞ்சு அதெல்லாம் சொல்றதுக்கு தைரியம் இல்லை. யாரும் அன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னா கேஎச் முன்னப்ப என்ன செஞ்சாரு. நீங்க கேஎச் முன்னப்ப தான் நீங்க பிஜிஎம் எம்ப்ளாய்ஸ் பண்ணுங்க, அங்க வேலை செய்யறாங்கன்னா ஒர்க் ஷாப், அது கேஎச் முன்னப்ப பண்ண சாதனை. அது யாரும் மறக்கக்கூடாது. காங்கிரஸ் எல்லாம் செய்யலன்னு சொல்லக்கூடாது. காங்கிரஸ் சேர்ந்துதான் நீங்க வந்து மெட்ராஸ் இது குப்பம் மார்க்கம் போட்டு குப்பம் போனா நம்முடைய கேஸ் மூலமா சாங்ஷன் பண்ணுறதா. ஏன் பிஜேபி கவர்மெண்ட் ஒண்ணும் பண்ணல? ஏன் ஓவர் பிரிட்ஜ் பண்ணாரு கேஸ் மூலமா? ஏன் ஒண்ணும் பண்ணல? அது யாரும் நம்ம கேட்கறது இல்லை. கேட்காத உட்காந்து சும்மா மேடம் பின்னால சுத்திக்கணும், மேடம் வந்த பிறகு ஜே போட்டு அது இல்லை. நம்ம எதிர்க்கானா அதை எதிர்க்கணும், தயவு வந்து எதிர்க்கணும். நீங்க சம்திங் சொல்றாரு மேடம் பத்தி இவ்வளவு ஏற்பாடு பண்ணாங்க, எந்த ஏக்கரும் பண்ணல. பக்கா தெரியும், ஊருக்கே தெரியும் எத்தனை ஏக்கர் பண்ணிக்கிறாரு, எத்தனை 100 ஏக்கர் எங்க வச்சுக்கணும். ஒண்ணுல யானை கலந்து சும்மா வந்து சும்மா போனாலுக்கு எந்த எம்எல்ஏ பண்ண தங்க இல்லை. சிஎம் இருந்தார், அவர் பண்ணல. டிஎஸ் பண்ணியிருந்தார், அவர் பண்ணல. பக்தவசனம் பண்ணல. இன்னைக்கு 2 பேர் வந்தீங்க, ராமகா வந்து சம்திங் அந்த 100 ஏக்கர் எங்க வந்துச்சு. ரூபா பின்னாடி எதுனா ஒரு 100 அடி இருக்குதுன்னு சொல்லி நான் அரசியல் விட்டு போயிடுறேன், இல்ல ஒரு 10 அடிக்குதுன்னு சொல்லி விட்டுறேன். நீங்க எல்லாம் கேட்கணும். கேட்காத காங்கிரஸ் கேட்கணும். காங்கிரஸ் விட்டா தானே நீங்க காங்கிரஸ் ஒற்றிவா சேர்த்தா தானே ஃபர்ஸ்ட் முன்னாடி ஒரு பாயிண்ட் ஆயிட்டு காங்கிரஸ். நீ சொன்ன மேல சொல்றேன் சார், காங்கிரஸ் எல்லாம் ஒத்திமை, காங்கிரஸ் எல்லாம் ஒத்திமைக்கணும்னா பேனர் பாலிடிக்ஸ் ஜாஸ்தியா இருக்குது. இந்த பேனர் கம்பெனி நான் தான் காங்கிரஸ் பேனர் பண்ணி இது தெரிஞ்சுக்கணும். நீ போட்டான்னா போடா கட்டினா பிடிக்காது. ஜெய்பால் பூ கடைக்கு விளம்பரம் தேவையில்லை. என்னைக்குனாலும் எங்க இருந்தாலும் போய் பூ வாங்கி ஆகணும். நாங்களாம் காங்கிரஸ்காரங்க தெரியும் எல்லாருக்குமே. நீ போட்டாதான் பேனர்ல அது எல்லாரையும் அரவணைச்சு போட்டாதான் அது காங்கிரஸ் ஒத்திமையா இருக்கும். கேட்கறான் ஒருத்தன், ஏமா நீங்க இல்ல நீங்க இல்ல இதுல இருந்தா உனக்கு நீ தான் தெரியும். இது வந்து நைட்டு 1 மணிக்கு சண்டை போட்டு, நைட்டு 1 மணிக்கு சண்டை போட்டு எனக்கு 1:30 மணிக்கு போன் பண்றான். ஆனா வந்து பேனர் அதை பத்தி காலையில விடுப்பா, போட்டுக்கிறீங்களா போடுங்க. மேடம் வந்து ஓப்பன் ஆட்ட ராகுல் காந்தி, நீங்க ராஜீவ் காந்தி ஓப்பன்னா 21 வருஷமா நீங்க சிலை ஓபன் பண்ணி, இன்னைக்கு 26 வருஷமா அந்த சிலை ஓபன் பண்ணாதுக்கு நீங்க நம்முடைய எம்எல்ஏ கையில ஆயிக்குதுன்னா எம்எல்ஏக்கு எப்படி நம்பி சொன்னோம் எல்லாம் சொல்லணும். நான் லாஸ்ட்ல ஜே போடுவேன், எம்எல்ஏக்கு ஜே போட்டு நம்ம எதிரிடலாம். ஏன்னா இந்த சிலைய வந்து வெங்கத்துல வச்சுக்கணும். நான் என்ன கேட்கிறேன், பபுல் கிட்ட நீ சொல்ற எம்எல்ஏம்மா சந்தோஷம், நீ மனுஷன் சிந்தா வெங்கத்திலே வச்சுக்கலாம். நீ வண்டிய வெங்கத்துல வச்சுக்கலாம். நாங்கெல்லாம் கூட தேவையில்லை. ரூபாமா மனசு வச்சிருந்தா டாக்டர் அம்பேத்கர் எப்படி செஞ்சியோ அதே போல இங்க வந்து நீங்க செஞ்சுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்து என்னுடைய கோரிக்கை, இந்திரா காந்தி சிலை அது சம்பத்குமார் இருந்தாலும் சரி, ஜெய்பால் வச்சிருந்தாலும் சரி, யார் வச்சிருந்தாலும் சரி, அதை நீ வெள்ளத்துல பண்ணியே ஆகணும்ன்றதான் என்னுடைய கோரிக்கை. அது ரூபா கையில தான் ஆகணும். எம்எல்ஏ ரூபா கையில தான் அந்த சிலை ஆகணும். இதுதான் ஆயிடணும். ஏன்னா நீங்க ஆகஸ்ட்ல நல்ல சொன்ன போல நல்ல நாள், இந்த நல்ல நாள்ல டாக்டர் அம்பேத்கர் சிலையை ஓபன் பண்ண, ராஜீவ் காந்தி சிலையை ஓபன் பண்ண, இன்னைக்கு இந்திரா காந்தி சிலை கை கூட வந்துட்டு ஏணிகளை இருந்துச்சு. நான் அப்பனா ரஷீத் கானை வச்சு அந்த ஏணி பண்ணி முனிசிபாலிட்டில 25,000 ரூபாய் வாங்கிட்டு பண்ணேன். அப்ப எம்பி வரார், கேஜ் மணியா போறார், நான் பிளட் கேம்ப் பண்றேன். உஷா கூட அந்த டைம்ல பிளட் எல்லாம் குடிச்சு என்னுடைய கேங் எல்லாம் சேர்ந்து கொடுத்தாங்க. அப்போ ஏணி ரஷீத் கான் பண்ணு. அதனால அந்த ஏணியை கூட ஒதுக்கிறியம்மா, தயவு செஞ்சு வெத்தத்துல நீ வைக்கணும். அதுல இதே பிளட் கொடுத்தது டேவிட் கொடுக்கல, விஷ்ணுகாந்த் கொடுத்தாரு, தர்மா கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. நாங்க ஒன்றில கோரிக்கை. 2வது வந்து எதிர்கட்சிங்க நிறைய வந்து நம்மளுக்கு விமர்சனம் பண்றது அது மாமூல். கட்சியில வந்து எல்லாம் இருக்கும். அதுக்கு ஒரு டீம் பண்ணி வச்சுக்கிட்டு
பேசி மூலியமா அவங்களுக்கு யாருக்கு என்னென்ன பேசணும், யாருக்கு என்ன அட்டாக் கொடுக்கணும். நமக்கு கொடுக்கறது இல்லை. சம்திங் சொல்லிட்டான். ரூபாய் எந்த சைட் பண்ணிட்டுக்குது, எந்த வீடு பண்ணிட்டுக்குது, எந்த ஒரு வீடு ஆபீஸா வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். அது கூட நம்ம சொந்தமா காசு கொடுத்து வாங்கிக்கிறோம். இன்னைக்கு சம்திங் 100 ஏக்கர்ல பண்ணிட்டு ஃபேக்டரி போட்டு மாசம் 15 லட்சம் 20 லட்சம் அவருக்கு வருது இன்கம். நமக்கு யாருக்குன்னா வருதுங்களா? வரல. அதனால அவர் பேசுறதுக்கு தகுதி இல்லாதது அவர் பேசுறாரு. 4 வருஷம் ரூபாய் எங்க போனான்னு தெரியல, அதுக்கு முன்ன எங்க போனான்னு தெரியல. இப்ப வந்துக்கிறாங்க, எலெக்ஷன் கிட்ட இன்னொரு 1 வருஷம் 7 மாசம் எலெக்ஷன் இருக்குது. அந்த எலெக்ஷனுக்காக வராங்க. நீங்க நம்முடைய சகோதரி இந்த ஊர் எம்எல்ஏ என்னென்ன செய்துக்கிறாங்க, என்னென்ன பண்ணிக்கிறாங்க, என்னென்ன பட்டியலிட்டு ஒரு வீடு வீடா போயிட்டு கொடுத்து அவங்களுக்கு காட்டணும். நம்ம பேஜ்ல சொல்லிட்டு போடுறோம், லைவ் போட்டாங்க. ஆனா நிறைய பேர் பப்ளிக் என்ன சொல்றான், ஆர்டிஎஸ் சர்க்கிள் இருக்கு, சுராஜ்பால் சர்க்கிள் கெம்பாபுரம் மட்டும் ரோடு நல்லா இருக்கு. அதே போல பெமல் சராஜ்பால் சர்க்கிள் மட்டும் ரோடு நல்லா இருக்கு. விடியத்துக்கு இஸ்லாம் வயசுல சர்க்கிள் ஒண்ணு பார்த்தா ரோடு நல்லா இருக்கு. எங்க ரோடு நல்லா, எங்க லைட் இல்ல, எங்க தண்ணி இல்ல, வீட்டு போயிட்டு எங்க இல்ல, எல்லாத்துலயும் இந்தமா பண்ணிக்கிற சாதனை இருக்குது. இதை நம்ம சொல்றது இல்லை, சொன்னோம் சொன்னாதான் மக்களுக்கு தெரியும். அதனால எதிர்கட்சி சொன்னதான் இருக்கும், அதுக்கு ட்வீட் கொடுங்க. 2 சாதனைல ட்ரைனிங், போலீஸ் ட்ரைனிங் டாக்டர் பரமேஷ் அடிக்கல் நட்டு போனார். நம்முடைய எம்எல்ஏ அடிக்கல் நட்டாங்க. இது யாரும் செய்யாத சாதனை. இது சொல்லணும். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 14 கோடியில அது செய்துக்கிறாங்க. அதே போல டாக்டர் அம்பேத்கர் பள்ளிப்பக்கம் 7th வார்டுல நடக்கிறது. அதே போல உன்னன்னு சொல்ல போனா கெஸ்ட் ஹவுஸ் அந்த காலத்துல அந்த மீட்டிங் போட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தான் மீட்டிங் போடும். ஒரு விஐபி கெஸ்ட் ஹவுஸ் இல்ல. யாருன்னா அவர் மினிஸ்டர் தகர்த்து கூட வசதி இல்லாத சூழ்நிலை இருக்குன்னா அதுக்கு 7 லட்சம் ரூபாய்க்கு 7 கோடி ஒதுக்கி அந்த கெஸ்ட் ஹவுஸ் இன்னைக்கு நல்லா பண்ணுறாங்கன்னா அந்த ஊருக்கு அழுகாங்க. யாரா பாக்குறா, சப்போஸ் இண்டஸ்ட்ரீஸ்கார வரா, என்னப்பா ரோடு நல்லா இல்ல, வசதி இல்ல, நாங்க எங்க இண்டஸ்ட்ரீஸ் போறோம். இப்ப பார்த்தா நான் இண்டஸ்ட்ரீஸ்கார ஐயோ கண்டிப்பா ரோடு போறோம். இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ் வருதா பிசினஸ்காரெல்லாம் கேக்குறீங்க. 100% வருது. இண்டஸ்ட்ரீஸ் மார்க் கண்டிப்பா வருது. இதுக்கு காரணம் நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட், சித்தராமையா கவர்மெண்ட், டி.கே. சிவகுமாருடைய கவர்மெண்ட்ல ரூபாவுடைய தலைமையில தஞ்சாவூர்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் 100% வந்து